பெரியப்பா, இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமா வடமாநிலத்து ஆளுங்கள வச்சு தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம மக்கள் வராம நின்னதுக்கான காரணம் என்ன? சம்பள குறைவுனாலயா? இல்ல ஆள் பற்றாக்குறைனாலயா? அது ஒண்ணும் இல்ல தம்பி. நம்ம ஊர் மக்கள வச்சு சாகுபடி பண்ணணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆ, அந்த மாரி நேரத்துல இவங்க வந்து 100 நாள் வேலைக்கு போயி நான் பதிவு பண்றேன்னு சொல்றாங்க. ஆ, சரி, இருக்கிற ஆள் வந்து செஞ்சு குடுங்கன்னு அந்த கங்காணிட்ட சொன்னோம்னாக்க 2 ஆளையும் 3 ஆளையும் அனுப்புறாங்க. ம், நாத்து பறிக்கிறவங்கள கேட்டோம்னாக்க, பூராத்தையும் அரிச்சு விளம்பிட்டு அவங்க போயிடுறாங்க. நாளைக்கெல்லாம் நான் வர முடியாது. ஆ, அடுத்த ஆளுக்கு நான் போகணும் அப்படிங்கிற மாரி அவங்க இதே மாரி அள்ளி விளம்பிட்டு போயிடுறாங்க. ம், அது இந்த வெயில்ல கிடந்து சுத்தமா அப்படியே வெந்து அது கெட்டு போயிருது. ஆ, அந்த கெட்டு போன பயிர நம்ம எடுத்து திரும்ப பலன் பண்ணி அத நம்ம உயிர் உண்டாக்குறதுக்குள்ள ஆ, முடியாம பாதி அழுகி போயிருது. ம், சேதம் நமக்கு கூடுதலாயிருது. அப்புறம் அதுக்கு வழி இல்லாம தான் நம்ம இந்த மாரி வடநாட்டுக்காரங்கள கொண்டாந்து நம்ம சரி சாகுபடி பண்ணுவோம் ம், அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறது. ம், வேற நம்ம மக்கள குறை சொல்லணுங்கிற காரணம்லாம் கிடையாது. ம், கவர்மெண்ட்ட குறை சொல்லணுங்கிற காரணம்லாம் கிடையாது. ம், சம்பளம் கூடுதலா போகுது அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும். ம், இவங்களுக்கு 5,100ன்னா அவங்களுக்கு 7,400 7,500 வரைக்கும் வருது. ஆ, நாத்து பரியலையும் ஆ, நடவையும் செஞ்ச இவங்க கூலிய பார்த்தா இவங்களுக்கு மட்டுமே 6,600 வருது. ம், ம், புரியுதா இல்லையா? ம். இவங்களுக்கு சேர்க்கும்போது மொத்தம் 7,500 600 வந்துருது நம்ம மக்களுக்கு. நம்ம மக்களுக்கு. இவங்களுக்கு? இவங்களுக்கு 5,100 வருது. ஆமா. நமக்கு இப்ப விவசாயத்துல ஒண்ணும் பெரிய லாபத்துக்கெல்லாம் ஒண்ணும் வேலை இல்லையே. ஆ, நமக்கு ஒரு 100 குழி நட்டோம்னா ஒரு ரூ. 2,000 2,500 தான் நிக்கும். ஆ, அது நம்மளுடைய உழைப்ப குடுத்தா. இல்லன்னா அதுவும் 0 பாயிண்ட்லாம் காமிக்கும். ஆ, நெறைய பேர் விவசாயத்துக்கு கடன வாங்கிப்புட்டு இன்னமும் கட்ட முடியாம அந்த கடன் இந்த கடன் கடன் மேல கடனா போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆ, அப்படிங்கிறப்ப வந்து நம்ம எதுல லாபம் கிடைக்குதோ அத நம்ம கணக்கு பண்ணி போனோம்னா தான் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம சாகுபடிய ஜெயிச்சு வரலாம். ம், இல்லன்னா கடைசி வரைக்கும் நம்ம சாகுபடினால கடன்காரனாவே தான் இருக்க முடியும். ஆ, அதனால வந்து இப்ப எனக்கு வந்து இவங்கள செய்யறதுனால நல்ல சௌரியம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள கொண்டாந்து செய்றேன். வேற ஒண்ணும் நம்ம மக்கள வந்து குறை சொல்றதுக்கோ ஆ, அது எல்லாம் கிடையாது. ஆனா கவர்மெண்ட் கரெக்ட்டா அந்த 100 நாள் வேலைய ஜாயின் பண்ணி விடுது. நம்ம எப்ப நாத்து விடுமோ அந்த அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணி விடுது கவர்மெண்ட்டும். ஆ. அப்ப வேலை நமக்கு வந்து ஆள் பற்றாக்குறையா போயிருது. அந்த மாரி பட்சத்துல நம்ம வந்து இது மாரி உதவிகள தான் நம்ம செஞ்சு நம்ம சாகுபடிய முடிக்கிற காலகட்டமா இருக்கு. ம்.